இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிரஸ்ங்கிற மிடில் வேரை பற்றி பார்த்தோம். அது வந்து ஆத் மிடில் வேரை எப்படி யூஸ் ஆகும், அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் ரெடக்ஸ் டூல் கிட்ட பற்றி பார்க்கலாம். ரெடக்ஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு ஸ்டேட் தான், குளோபல் ஸ்டேட் சொல்லுவாங்க. அதுக்காக நான் இங்கே ரெடக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரில் ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். store.jsன்னு வச்சுக்கலாம். ஓகே, ரெடக்ஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்லையும் யூஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம யூஸ் ஸ்டேட்டுங்கிற ஒரு லோக்கல் ஸ்டேட்டை யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து ஒவ்வொரு ஃபைல்லையும் தனித்தனியாக இருக்கும். அந்த ஃபைல்லேருந்து, அதாவது ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு அந்த ஸ்டேட் வேணும்னு சொன்னால் ப்ராப்ஸ் மூலயமா நம்ம ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து ஓகே தான், கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். நம்மளோட ப்ராஜெக்ட், அதாவது நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சின்ன சைஸில் இருக்கும்போது, அதுவே க்ரோ ஆகி பெருசாகும் போது இந்த ஸ்டேட் வந்து கரெக்டாக இருக்காது. அது வந்து ப்ராப் ஃபில்லிங் ஆகி கொஞ்சம் நம்மளோட லோடிங் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால இந்த ரெடக்ஸ் டூல் கட் வந்து யூஸ் பண்ணுவோம். ரெடக்ஸ் டூல் கட் யூஸ் பண்ணதுனால என்ன ஆகும் சொன்னால், இது வந்து ஒரு குளோபல் ஸ்டேட்டு. நம்மளோட இந்த எஸ்ஆர்சி ஃபைலில், அதாவது நம்மளோட ப்ராஜெக்டில் இந்த எஸ்ஆர்சி ஃபைலில் இந்த ரெடக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி இங்கே வந்து மேனுவலாக நம்ம பண்ணுறதுனால இங்கேருந்து அதாவது எல்லா காம்பனண்ட்டுக்குமே டேட்டா வந்து ஷேர் ஆகும். அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்பீடுமே வந்து நம்மளோட ஆப்போட ஸ்பீடுமே எப்பயும் போல தான் இருக்கும், டிக்ரீஸ் ஆகாது. ஓகே, இது வந்து ரிடக்ஸுங்கிறது வந்து ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு லைப்ரரி தான். ரியாக்ட்ங்கிறதே ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரிக்குள்ள ஒரு லைப்ரரி, நம்ம ரியாக்ட் ரவுட்டர் டாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுவும் ஒரு லைப்ரரி. இதுல இருந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்றதுனால ஸ்டேட்டோட அதாவது ஸ்டேட்டோட டேட்டா வந்து மேனேஜ் பண்ணலாம் சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஓகே, இப்போ குளோபல் ஸ்டேட்டாக அது வந்து ஒர்க் ஆகும்னு சொல்கிறோம். வாட் இஸ் குளோபல் ஸ்டேட்? குளோபல் ஸ்டேட்னா என்னன்னு சொல்லி கேட்டால், அதே தான் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இங்கே கிரியேட் பண்ணுறோம். இங்கே இருந்து எல்லாவும், அதாவது என்டையர் அப்ளிகேஷனுக்குமே வந்து டேட்டா ஷேர் ஆகிறது வந்து குளோபல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்மளோட ஆப் ஃபைல் இருக்குது. ஆப் ஃபைலுக்கும் லாகின் ஃபைலுக்கும் முன்னெல்லாம் ஷேர் பண்ண மாட்டோம். ஷேர் பண்ணுறதா இருந்தால் ப்ராப்ஸ் மூலமா ஷேர் பண்ணுவோம். இல்லைன்னு சொன்னால் லோக்கல் ஸ்டேட்டான யூஸ் ஸ்டேட் ஹூக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது இந்த ரெடக்ஸுங்கிற இந்த ஃபோல்டர் மூலிமா என்டையர் அப்ளிகேஷன், அதாவது இங்கே லாகின்க்கு அனுப்பலாம், சைன்அப்புக்கு அனுப்பலாம், டேஷ்போர்டுக்கு அனுப்பலாம். இந்த மாதிரி வந்து மல்டிபிள் மல்டிபிள் காம்பனண்ட்டுக்கு வந்து அனுப்புறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். இதே தானே இந்த இதுக்குன்னு பார்த்து கான்டெக்ஸ்ட் ஏபிஐவும் யூஸ் ஆச்சு. அப்புறம் இதுக்கு இந்த ரெடக்ஸ்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், கான்டெக்ஸ்ட் ஏபிஐவும் இதே தான் பண்ணும். ஆனால் அது வந்து, அதாவது ஒரு மிடில் லெவலில் இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு அது வந்து யூஸ் ஆகும். இது வந்து இருக்கிறதுலே பிக் லெவல், அதாவது இருக்கிறதுலே பெரிய ப்ராஜெக்ட் வந்து இந்த ரெடக்ஸ் டூல் கிட்ட வந்து யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு யூசர் ஆத்துக்கு போய்க்கணும். சிடி ஸ்பேஸ் ஓகே, சிடி ஸ்பேஸ் கிளைண்ட் இங்கே npm install at redux.js போட்டுக்கோம். redux.js/toolkit. இது ஒரு டூல், அதனால டூல்கிட். இது வந்து எங்கேருந்து வருதுன்னா ரியாக்ட் ரெடக்ஸ்லேருந்து வருது. ரியாக்ட் ரெடக்ஸ். ஓகே ஓகே, இன்ஸ்டால் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெடக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். நம்மளோட லோக்கல் ஸ்டோரேஜ், அதாவது லோக்கலாக யூஸ் பண்ணுற ஸ்டேட்டை வந்து இக்னோர் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி குளோபல் ஸ்டேட் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தோம். இது யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் சொன்னால், ப்ராப் ட்ரில்லிங் வந்து இதாகும், மேனேஜ் பண்ணலாம். ப்ராப் ட்ரில்லிங் வந்து நடக்காது. நெக்ஸ்ட் வந்து ஷேர்டு டேட்டா, அதாவது ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம மேனுவலாக இங்கே கிரியேட் பண்ணுறதுனால எல்லா டேட்டாவும் வந்து எல்லா காம்பனண்ட்டுக்கும் வந்து டேட்டா ஷேர் ஆகும் ஈஸியாக. அதனால தான். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னால், ஒரு மூணு
ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 ஃபைல். அதில் வந்து ஒன்று ஸ்டோருன்னு சொல்லி வச்சுருப்போம், இன்னொன்று ஆக்ஷன், இன்னொன்று ரெடியூசர், இன்னொன்று டிஸ்பேஜ். இந்த ஸ்டோரில் தான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இங்கேருந்து ஆக்ஷனுக்கு போகும், ஆக்ஷன்லேருந்து ரெடியூசருக்கு போகும், ரெடியூசர்லேருந்து டிஸ்பேஜ் பண்ணி, டிஸ்பேஜ்லேருந்து நம்ம வந்து எங்கே வேணாலும் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதை எப்படி கிரியேட் பண்ணலாம்னு கிரியேட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ அதே ஃபோல்டரான ரெடக்ஸ்குள்ள கமாண்ட்ஸ் வேணும், கான்டெக்ஸ்ட் ஏபி பேஜஸ். சரி, ஓகே. ரெடக்ஸ்குள்ள இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கவுண்டர் ஸ்லைஸ் சொல்லி கிரியேட் பண்ணிக்கலாமா? கவுண்டர் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். .js சொல்லி எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் கான்ஸ்ட் கவுண்டர் ஸ்லைஸ்ன்னு சொல்லிட்டு கவுண்டர் ஸ்லைஸ்னே வச்சுக்கிறேன். கான்ஸ்ட் கவுண்டர் ஸ்லைஸ் ஈக்குவல் டு கிரியேட் ஸ்லைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மெத்தட் வந்து கால் பண்ணிக்கிறோம். கிரியேட் ஸ்லைஸ்ன்னு சொல்லி கால் பண்ணி இதில் பேராந்திசஸ் கர்லி பிரேசஸ் டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம கோட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நேம்ங்கிற ஒரு ஃபீல்டு தான் எடுக்க போகிறோம். நேமு கோலன், இங்கே ஒரு வேல்யூ கொடுப்போம். வேல்யூ வந்து நம்ம கவுண்டர்லேயே கொடுத்துக்கலாம், கவுண்டர். நெக்ஸ்ட்டில் வந்து அடுத்த லைனில் வந்து இனிஷியல் ஸ்டேட் கொடுக்கணும். நம்ம யூஸ் ஸ்டேட் மாதிரியே தான். யூஸ் ஸ்டேட் வந்து அது வந்து லோக்கல் ஸ்டேட்டு, ஒரே ஒரு அதாவது அந்த பர்டிகுலர் காம்பனண்ட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். வேறு காம்பனண்ட்டுக்கு வேணும்னு சொன்னால் ப்ராப்ஸ் மூலியமா டிக்ளேர் பண்ணி அனுப்புவோம் இல்லையா? அது இல்லாமல் இங்கே வந்து இது இப்படி இங்கே வந்து இனிஷியல் ஸ்டேட்டு. இனிஷியல் ஸ்டேட்டு இனிஷியல் ஸ்டேட்டில் ஒரு அரேயாக வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதனால கேர்லி பிரேசஸ் கொடுத்துக்கிறேன். இதில் வேல்யூன்னு சொல்லி ஒரு 0 வச்சுக்கிறேன். இனிஷியல் வேல்யூ கோலன் 0. ஓகே, இதே இனிஷியல் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து ரெடியூசர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது, அதை கால் பண்ணுறோம். ரெடியூசர், ஓகே, ரெடியூசர்ஸ் வச்சுக்கலாம். இதில் இதையும் ஒரு ஆப்ஜெக்டாக தான் டிக்ளேர் பண்ண போகிறோம். இதில் வந்து என்னென்ன வரும்னு சொன்னால் இன்க்ரிமெண்ட்டு டிக்ரிமெண்ட்லாம் வரும். ஃபஸ்ட் இன்க்ரிமெண்ட் வந்து கால் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்டேட்டை கொடுக்க போகிறோம். ஸ்டேட்டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்து டெய்லி ப்ரிசல்ட் டிக்ளேர் பண்ணலாம். இது ஸ்டேட் டாட் வேல்யூ +1, அதாவது இதை கிளிக் பண்ணும்போது +1 ஆகணும். இனிஷியல் ஸ்டேட்லேருந்து இந்த மாதிரி கொடுப்போம். ஸ்டேட் டாட் வேல்யூ ப்ளஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து பர்ரி இன்க்ரிமெண்ட்டுங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே இதுதான் டிக்ரிமெண்ட்டும். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பை அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து எடுக்கிறோம். பை ஓகே, இதில் ஸ்டேட்டும் ஆக்ஷனும் சொல்லி கால் பண்ணுறோம். ஸ்டேட் வந்து நம்ம கொடுத்த ஸ்டேட் தான். ஸ்டேட்டு ஆக்ஷன் சொல்லிட்டு இனிமேல் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இங்கே வந்து ஆக்ஷன் கொடுக்குறோம். ஆக்ஷன் கொடுத்து இது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணி கர்லி பிரேசஸ்க்குள்ள இந்த ஸ்டேட் டாட் வேல்யூ இருக்கு இல்லையா, இதை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸ்டேட் டாட் வேல்யூ ப்ளஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்து இது வந்து ஆக்ஷன் டாட் பேலோடுன்னு சொல்லிட்டு அந்த பேலோடு மெத்தடத்தை கால் பண்ணுறோம். ஆக்ஷன் டாட் பேலோட். ஓகே, ஆக்ஷன் டாட் பேலோடுன்னு சொல்லிட்டு இந்த பேலோடு மெத்தட் வந்து கால் பண்ணியிருக்கோம். இப்போ ஓகே, இது ஓகே தான், இதுவும் ஓகே. ஜஸ்ட் கமா மட்டும் வச்சுக்கலாம்.
இப்போது ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கு முன்ன நம்ம கிரியேட் ஸ்லைஸ்ன்னு சொல்கிறது, இந்த கிரியேட் ஸ்லைஸ் சொல்லிட்டு பண்ணோம் இல்லையா, இதை வந்து இம்போர்ட் பண்ணணும். எங்கேருந்து சொன்னால் ரெடக்ஸ் டூல் கிட்லேருந்து. அதுக்கு ஆட்டோ இம்போர்ட் ஆகுதான்னு சொல்லி டைப் பண்ணி பார்க்குறேன். ஓகே, வரல. என்னோட பண்ணணும். இம்போர்ட் கிரியேட் ஸ்லைஸ் ஃப்ரம் ரெடக்ஸ் டூல் கிட். ஓகே, அடுத்து வந்து மென்ஷன் பண்ணுறது ஓகே வந்துடுச்சு. இப்போது நம்ம டிக்ளேர் பண்ண ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் இப்போ வந்து எதை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த இன்க்ரிமெண்ட்டு. ஓகே, இது டிக்ரிமெண்ட் மாற்றலாம். இந்த இன்க்ரிமெண்ட்டு டிக்ரிமெண்ட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த இன்க்ரிமெண்ட் பை அமௌண்ட் மூணையுமே வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்படி காப்பி பண்ணிக்கலாம். இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் இந்த இன்க்ரிமெண்ட் பை அமௌண்ட் எல்லாத்தையுமே தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஈக்குவல் டு கவுண்டர் ஸ்லைஸ்ன்னு சொல்லி வச்சு அதுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுக்கலாம். ஈக்குவல் டு counter slice dot auction. Actions. நெக்ஸ்ட் லைனில் இந்த கவுண்டர் ஸ்லைஸ் டாட் ஆக்ஷனை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கொடுத்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கவுண்டர் ஸ்லைஸ் டாட் அதை கொடுக்கலாம். கவுண்டர் ஸ்லைஸ் டாட் ரெடியூசர் ஸ்லைஸ் டாட் ரெடியூசர். இந்த ரெடியூசரை வந்து இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எதுக்காகன்னு சொன்னால் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாதே வந்து அடுத்த ஃபைலை வந்து யூஸ் பண்ண முடியாதுக்காக தான். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டோரில் கோட் போடலாம். இந்த ஸ்டோரில் வந்து என்ன எடுக்க போகிறோம்னு சொன்னால் இங்கேயே ஒரு ஃபங்க்ஷன் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அது இதுவும் எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட்ங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷனே க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் இதில் வந்து ஸ்டோர் தான் நம்ம காம்பனண்ட் நேம் கொடுத்துப்போம். ஃபைல் நேம் இங்கே கொடுத்துக்கலாம். ஸ்டோர்னே கொடுத்துக்கலாம். இதில் வந்து கான்ஃபிகர் ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுவே வந்துருச்சு இல்லையா, இதை கொடுத்தோம் சொன்னால் அதுவே ஓகே ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. கான்ஃபிகர் ஸ்டோர் மூலிமா வந்து இந்த மெத்தட் வந்து கால் பண்ணுறோம். அந்த கேர்லி ப்ரைஸஸ்க்குள்ள இதில் வந்து ரெடியூசரும் கால் பண்ணணும், கவுண்டரையும் கால் பண்ணணும். ஸோ ரெடியூசருக்குள்ள ஒரு ஆப்ஜெக்டாக இந்த கவுண்டரை வந்து கால் பண்ணுறோம். கவுண்டரில் இது ஒரு கீயை வச்சு அந்த கவுண்டர் ரெடியூசர்னு சொல்லிட்டு அங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ண இல்லையா, அந்த ரெடியூசரை வந்து இங்கே வந்து கால் பண்ணிக்கிறோம். ஏன் இப்போ நேரம் ஆச்சு வரல? கவுண்டர் ஸ்லைஸ் சரி ஓகே. கவுண்டர் ரெடியூசர்லேருந்து தான் வரணும். சரி ஓகே, நம்ம மேனுவலாக பண்ணிக்கலாம். கவுண்டர் ரெடியூசர்னு சொல்லி கால் பண்ணிக்கிறோம்.
இது வந்து அவ்வளோதான், எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இந்த கவுண்டர் ஸ்லைசர் மட்டும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடியூசர் ஃப்ரம் இது எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் நம்ம கவுண்டர் ஸ்லைஸ்லேருந்து. ஸோ டாட் ஸ்லாஸ் கவுண்டர் ஸ்லைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் ஆன மெயின் ஃபைல் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த ப்ரொவைடர்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். அந்த ப்ரொவைடர் மட்டும் இங்கே வந்து கால் பண்ணிட்டோம்னு சொன்னால் எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம இதை இப்படி வச்சுட்டு இது வந்து யூஸ் ஆகுன்றதுக்காக ஸ்ட்ரிப் மோடை வந்து கமாண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த ப்ரொவைடர் வந்து கால் பண்ணிக்கலாம். ப்ரொவைடருக்குள்ளே அப்போ வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொவைடர்னு கொடுத்து இதுக்குள்ளே வந்து அப்போ கால் பண்ண போகிறோம். இந்த ப்ரொவைடருக்குள்ளே என்ன கொடுக்க போகணும்னு சொன்னால் அந்த ஸ்டோர்லேருந்து டேட்டாவெல்லாம் வந்து இங்கே வரும். ஸ்டோர்னு கொடுத்து ஈக்குவல் கேர்லி பிளேஸஸ்க்குள்ள ஸ்டோரே கொடுத்துக்கலாம். ஏன்னா அங்கேயும் ஸ்டோர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது என்ன நேமில் வேணால் கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம எந்த ஒரு காம்பனெண்ட்டில் வேணாலும் இந்த டேட்டா வந்து யூஸ் பண்ணால் குளோபலாக வந்து யூஸ் ஆகும். ஓகே, இது வந்து நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணியிருக்கிறத எப்படி யூஸ் பண்ணுறதுக்காக நான் ஆல்ரெடி காம்பனண்ட் ஃபைலில் கவுண்டர் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து கோடெல்லாம் போட்டேன். இந்த கோடு எல்லாமே நம்ம எப்பயும் போகிற கோடு தான். இதில் வந்து யூஸ் ஸ்டேட் பதிலாக இந்த ரெடக்ஸ் டூல் கட் மூலயமா எப்படி வந்து டேட்டா வந்து கெட் பண்ணியிருக்கணும்னு பார்க்கலாம். அங்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா, இங்கே இந்த கவுண்டர் ஸ்லைஸில் எக்ஸ்போர்ட் பண்ணால் இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் பை ஆகும் அமௌண்ட், அப்புறம் கவுண்டர் ஸ்லைஸ் இது எல்லாமே வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதை தான் இம்போர்ட் பண்ணி. ஓகே, டிஸ்பேஜ்லாம் வந்து இங்கே வந்து வரும். ரிடக்ஸ் டூல்கிட்லேருந்து வரும். யூஸ் செலக்டரும் ரிடக்ஸ் டூல்கிட் தான். இன்க்ரிமெண்ட் பை அமௌண்ட்டுங்கும் நம்ம அந்த கவுண்டர் ஸ்லைஸ்லேருந்து வரும். நெக்ஸ்ட்டு கவுண்டர்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமும் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டைல் விட்டுருங்க, ஸ்டைல் சும்மா நம்ம மேனுவலாக போட்டிருக்கேன். கவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு டேக்கில் நம்மளோட கவுண்ட் வந்து இங்கே கொடுத்தோம் இல்லையா, இனிஷியல் வேல்யூ 0ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம் இல்லையா, இப்போ ஸ்டோரில் இருக்காது. இது இந்த கவுண்டர் ஸ்லைஸில் இருக்கும். கவுண்டர் ஸ்லைஸில் கவுண்ட்டுன்ற இதில் வேல்யூ வந்து இனிஷியல் வேல்யூ 0 கொடுத்துருக்கோம். இதுதான் கவுண்ட்டு. இதை வந்து இங்கே வந்து எடுக்கிறோம். அதோட இனிஷியல் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இங்கே வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்காக, அதோட நம்ம அப்டேட் பண்ண இந்த வேல்யூ வந்து டிக்ளேர் ஆகிறதுக்காக இங்கே கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பட்டனில் 2 பட்டன் கொடுத்துருக்கேன். இன்க்ரிமெண்ட்டுக்கு ஒன்று, டிக்ரிமெண்ட்டுக்கு ஒன்று. அங்கே கொடுத்த அதே ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே வந்து ஒர்க் ஆகும். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் சொல்லி 2 பட்டன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்புட்டாக நம்ம டேட்டா கொடுக்கணும் இல்லையா, அந்த டேட்டா கொடுக்கறதுக்காண்டி வேல்யூ நம்பர் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். டார்கெட் டாட் வேல்யூ ஈவெண்ட்டை வச்சு டார்கெட் பண்ணி வேல்யூ வந்து எடுத்துருக்கோம் அந்த நம்பர்லேருந்து. அப்புறம் ஒரு ஆன் கிளிக் பட்டன் ஒன்று வச்சுருக்கேன். எதுக்கான்னு சொன்னால் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நம்மளோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்காக டிஸ்பேஜ் அந்த இன்க்ரிமெண்ட் பை அமௌண்ட் சொல்லி கால் பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்கே டிக்ளேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே கால் பண்ணி அதில் வந்து நம்பரை கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் ஆகுற மாதிரி. இந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். டிஸ்பேஜ்னு சொல்லிட்டு யூஸ் டிஸ்பேஜ்னு சொல்லிட்டு அந்த ரெடக்ஸ் டூல் கிட்லேருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து யூஸ் செலக்டர்னு சொல்லிட்டு இது வந்து அந்த ஸ்டேட் தான், லோக்கல் ஸ்டேட் இல்லாமல் நம்மளோட குளோபல் ஸ்டேட்டான அந்த ரெடக்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். ரெடக்ஸ்லேருந்து யூஸ் செலக்டர் வந்துருக்குங்களா, டிஸ்பேஜ் வந்துருக்கா, இது ரெண்டுமே ரெடக்ஸ்லேருந்து வர்றது. இது 2 ஸ்டேட்டுமே எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் ஸ்டேட் ஒன்று நம்பரு செட் நம்பர்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த நம்பர் தான் அப்டேட் பண்ண இந்த நம்பருக்கு வரும். ஓகே, இப்போ யூஏல பார்க்கலாம். இதை ரன் பண்ணிக்கிறேன். npm ஓகே. அதுக்கு முன்ன இந்த ஃபைலை போய் நான் ஆப்பில் போய் கால் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இது எது வேணாம் கமெண்ட் பண்ணிடலாம். இதில் counter.jsx கிரியேட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஃபைல் ரன் ஆயிடுச்சு. இப்போ ப்ரௌசர் வைக்கலாம். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ஆட் அமௌண்ட் கொடுக்குறேன், எதுவும் ஆட் ஆகாது. ஜஸ்ட் நம்ம இங்கே கிளிக் பண்ணி இங்கே ஆட் கொடுத்தா ஆட் ஆகும். இங்கே இன்க்ரிமெண்ட் கொடுத்தா இன்க்ரிமெண்ட் ஆகும், டிக்ரிமெண்ட் கொடுத்தா டிக்ரிமெண்ட் ஆகும். நம்ம மேனுவலாக எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் 2 3 சொல்லி சும்மா ஜஸ்ட் கொடுக்குறேன், ஆட் ஆகுது இல்லையா? ஏன் இப்போ வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி வந்து மைனஸ் இருந்தது, இப்போ டிக்ரிமெண்ட் ஆகுதா? சரி, ஓகே, இன்க்ரிமெண்ட் ஆகுது, இப்போ டிக்ரிமெண்ட் ஆகுது. ஓகே, ரியாக்ட் ரெடக்ஸ் டூலு இப்படி தான் ஒர்க் ஆகும். இதை இதை வச்சு இதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து எப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே மட்டும்தான் கவுண்டர் ஸ்லைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மல்டிபிள் காம்பனண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இமேஜ் ஃபைல் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே.